بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவனால் நம்மின் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இரவு தொழுகையில் ஈடுபட்டு அதைத் தொடர்ந்து மார்க்கத்தின் சில செய்திகளை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வை நன்மைக்குரிய அமர்வாகவும் நமக்கெல்லாம் பயன் தரக்கூடிய ஒரு அமர்வாகவும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். அதிலே ஒரு கூட்டம் மாத்திரமே சுவனம் செல்லும், மற்ற கூட்டங்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்று இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்து சென்றிருக்கிறார்கள். சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வழி தவறிய கூட்டங்கள் எவை எவை என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய கொள்கை சரியான கொள்கையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நானும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றேன் என்ற அடிப்படையில் எது வழிதவறிய கொள்கை என்பதை நாம் அறியாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் வழிதவறி அந்த 72 கூட்டங்களில் ஆகிவிடுவோம். அதனால்தான் கடந்த ஒரு 3-4 தினங்களாக யாரெல்லாம் வழிதவறிய கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சில செய்திகளை நினைவூட்டினோம். இன்றைக்கும் கூட நம்முடைய சமூகத்தில் முஸ்லிம்கள் என்ற போர்வையில், ஏன் அடிப்படையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை மிஞ்சி நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் காதியானிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தை குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டால் அவர்களிடம் இருந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானை அவர்கள் இலகுவாக பறித்து விடுவார்கள். உண்மையிலேயே காதியானிகள் இருக்கக்கூடிய சிலர்கள் வாத திறமையினாலும் சில அறிவார்ந்த சில வார்த்தைகளாலும் பாமரர்களை தன்னுடைய வலையில் அவர்கள் எல்லாம் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கோயம்புத்தூர் பகுதிகளிலே கூட அதெல்லாம் பல இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் பயணித்துக் கொண்டிருந்த எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் அவருடைய வலையில் சிக்கி காதியானிகளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த காதியானிகள் என்று சொன்னால் யார், இவருடைய கொள்கை என்ன, இவர்கள் எப்படிப்பட்ட
சமூகத்திற்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே முஸ்லிம்கள் தானா என்ற அந்த கேள்விகளோடு ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஏராளமான பொய்யர்கள் இந்த சமூகத்தில் உருவானார்கள். அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தையும் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளையும் அழிப்பதையே அவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் வந்த ஒரு கூட்டம் தான் காதியானிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு, திட்டவட்டமான அறிவிப்பு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நானும் நபிதான் என்று வாதிட்டவன் தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த காதியானி என்பவர் யார் என்று கேட்டால், பஞ்சாப் மாநகரத்தில் உள்ள காதியான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வசித்து வந்த ஒரு மனிதர் தான் மிர்சா குலாம் அஹ்மத், அவருடைய சொந்த பெயர். அந்த ஊரு பேரை இணைச்சு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் காதியானி, அந்த கொள்கையை சார்ந்தவர். அதாவது அந்த ஊருடைய பெயரை இணைத்து அவரோடு சேர்த்து காதியானிகள் என்று அவரை அழைக்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் காதியானி என்ற பெயரில் மட்டும் வரமாட்டாங்க, அஹ்மதியா என்கின்ற ஒரு பெயரில் வருவார்கள். இவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? அஹ்மதியா ஜமாத். காதியானி ஜமாத் என்று மாத்திரமல்ல, காதியானி வேறு அல்ல, அஹ்மதியா வேறு அல்ல. காதியானியும் அஹ்மதியா ஒன்றுதான். அந்த காதியானி மிர்சா குலாம் அஹ்மத் என்று வருகிறது, அதை எடுத்து அஹ்மதியா ஜமாத் என்றும், மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று வருகிறது, அதை எடுத்து காதியானி ஜமாத் என்றும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி கிபி 1835 பஞ்சாப்ல, அதாவது காதியான் என்கின்ற அந்த ஊரிலே பிறக்கிறார். 1980 அவருடைய வஃபாத், மரணம் ஆகிறார். இவர்களை, இந்த மனிதரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் காதியானி அஹ்மதியாக்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இவங்களுடைய கொள்கை எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களை வாசித்து பார்த்தால் அதெல்லாம் நம்ம மட்டும் சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்தில் அதையெல்லாம் பொது மேடைகளில் அவர்கள் அறிவிப்பு செய்ய மாட்டாங்க. ஆனால் அவருடைய நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் முழுமையாக இவருடைய கொள்கை இஸ்லாத்துக்கு எவ்வளவு விரோதமானது என்பதை நாம புரிஞ்சு கொள்ளலாம். முதல்ல இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்பவர் முதல்ல சமூகத்துக்கு மத்தியிலே எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால், ஒரு தாயியாக, ஒரு அழைப்பாளராகத்தான் வந்தார். ஒரு அழைப்பாளராக வந்துவிட்டு அதற்கு அடுத்ததாக ஒரு படி மேலாக, நான் இஸ்லாமிய ஆய்வாளர், முஜ்தஹித் என்கின்ற போர்வையில் சில விஷயங்களை, ஃபிக்ஹுடைய அந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்தார். அதற்கென்று ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதற்கென்று ஒரு கூட்டம். பொதுவாகவே நம்முடைய மனோநிலை என்னவென்று கேட்டால், அவர் நல்ல பேச்சாளராக இருந்தால், வாத திறமையினால் நல்ல பேச்சாளராக இருந்தால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய பேச்சை ரசிப்பதற்காக அல்லது வாத திறமையை பாராட்டுவதற்காக எப்பொழுதும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அதே போன்றுதான் இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லக்கூடியவர் முதல்ல ஒரு தாயியாகத்தான் வருகிறார். அதற்கு பிறகு அவருக்கு கூட்டம் சேர சேர அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை ஒரு முஜ்தஹித் என்று காட்டிக் கொள்கிறார். அதாவது ஃபிக்ஹ் கலைகளை ஆய்வு செய்கின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞராக, முஜ்தஹிதாக காட்டிக் கொள்கிறார். அதோடு மாத்திரம் நின்று விடாமல் அதற்கு மேல ஒரு படிக்கு மேல சென்று என்ன சொல்ல வந்தார் என்று சொன்னால், முஸ்லிம்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மஹதி
அவர் நான் தான் என்று சொல்ல ஆரம்பிச்சார். முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சார். அதோடு நின்றாரா? அதற்கு அப்படி ஒருமையடி பயனாக நான் தான் நபி என்று சொல்ல ஆரம்பிச்சார். கூட்டம் சேர சேர மனிதனுடைய இயல்பு எப்படி போது பாருங்க. மக்களை பார்க்கிறார், மக்களுடைய அறியாமை பார்க்கிறார். ஆஹா, நாம நபின்னு சொன்னாலும் ஒத்துப்பாங்க அப்படின்ற அடிப்படையில நான் தான் நபி என்று சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? அவர் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சார். அதுவும் கூட சாதாரண நபி அல்ல. எந்த அளவுக்கு தன்னை நபி என்று சொன்னார் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நபித்துவத்தை விட என்னுடைய நபித்துவம் தான் சிறந்தது. ரசூலுல்லாஹுக்கு கிடைத்த நபித்துவம் கூட அவ்வளவு சிறப்பானதல்ல, நான் பெற்றிருக்கின்ற அந்த நபித்துவம் இருக்குதே அதுதான் மிக சிறந்தது என்று தன்னைத்தானே என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? சொல்ல ஆரம்பித்தார். இதையும் அவரை பின்பற்றக்கூடிய அந்த காதியானிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதோடு மாத்திரமல்ல, இவங்களுடைய கொள்கையில மிக முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நபித்துவம் என்று ஒன்று இருக்குது அல்லவா, இதெல்லாம் நம்ம முடிஞ்சிருச்சு என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. நாம ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை என்னங்க? இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த காதியானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஹம்மது நபியோடு இந்த நபித்துவம் முடிவடையவில்லை, முஹம்மது நபியோடு இந்த நபித்துவம் முடிவடைவதில்லை, மாறாக நபித்துவம் தொடரும். புதிய கருத்து வைக்கிறான், நபித்துவம் தொடரும். அந்த அடிப்படையில் தான் அதையும் குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான முஹம்மது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். இந்த நபிதான் இறுதி தூதர், இந்த நபிக்கு பிறகு வேறு ஒரு நபி கிடையாது, நபிமார்களுக்கெல்லாம் இவர்தான் இறுதியானவர் என்ற இந்த வாதத்தை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை தவறாக எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அது இறுதி நபி என்பதற்கு அதுக்கு அர்த்தம் அல்ல, மாறாக அதற்கு என்ன அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், வஹாத்தமுன் நபி என்று சொன்னால் நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் என்கின்ற அர்த்தத்தை தான் வைக்கணும், நபிமார்களில் இறுதியானவர் அல்ல அப்படின்ற ஒரு புதிய வியாக்கியானத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் காத்தமுன் நபி என்று சொன்னால் நபிமார்களில் இறுதியானவர் அப்படின்னு சொல்லுது. ஆனா மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காத்தமுன் நபி என்பதற்கு இறுதியான நபி என்ற அர்த்தம் அல்ல, நபிமார்களில் சிறந்தவர் என்கின்ற அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய வியாக்கியானத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அப்படி சொன்னாதானே தன்னை மக்கள் நபியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக இப்படியான ஒரு வியாக்கியானத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். நாம பார்க்கிறோம், அவர்களுடைய நூல் பராஹின் அஹ்மதியா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மற்றும் தப்லீக் ரிசாலா என்று சொல்லக்கூடிய அவருடைய இன்னொரு நூல். இந்த நூல்களில் எல்லாம் இவருடைய கொள்கை கோட்பாடுகளை எந்த அளவுக்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்னால், அவைகளெல்லாம் இஸ்லாத்திற்கு மிகவும் எதிரான விஷயங்கள், இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற அளவிற்கு அவருடைய கொள்கைகளை எல்லாம் அந்த காதியானிகள் தங்களுடைய அந்த அஹ்மதியா, அதாவது பராஹின் அஹ்மதியா என்று சொல்லக்கூடிய நூலில எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு 10,000க்கும் அதிகமான வேத வசனங்களை வகையாக எனக்கு அருளினார். யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி சொல்றா? 10,000க்கும் அதிகமான வேத வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எனக்கு அருளப்பட்டது. இதை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். எப்படியான வாதத்தை இருக்கிறார்கள் பாருங்கள். எனக்கு ஜிப்ரீல் மூலமாக 10,000 வேத வசனங்கள் வஹியாக அவருக்கு வந்துச்சான். வந்து அதை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்கிறார்.
இது அவங்களுடைய புக்குல, அவங்களுடைய கிதாபுல பராஹின் அஹ்மதியா என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. நான் கற்பனையாக கதையாக சொல்லவில்லை. அடுத்ததாக வேற இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? இந்த வசனங்களையும் எந்த அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் சொன்னால், அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிர்சா குலாம் அகமது காதியானுடைய போதனைகளைத்தான் முஸ்லிம்கள் கேட்கணும், அதற்குத்தான் கட்டுப்படணும். குர்ஆனுடைய வசனத்திற்கோ நபியுடைய அந்த பொன்மொழிக்கோ கட்டுப்பட தேவையில்லை. நீ எனக்கு கட்டுப்பட்டுட்டனா இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை என்ன செய்கிறாங்க, அதிலே கொண்டு வருகிறார்கள். இது போக இன்னும் சில விஷயங்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, காதியான், அவர் பிறந்த அந்த ஊர் இருக்குதே காதியான், அந்த நகரம் என்பது மக்கா மற்றும் மதீனாவை விட சிறப்பு பெற்ற நகரம். பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த காதியான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் மக்கா மற்றும் மதீனாவை விட சிறப்புக்குரிய ஒரு நகரம். எனவே முஸ்லிம்கள் என்ன செய்யணும், எப்படி மக்காவுக்கு யாத்திரை செல்கிறார்களோ அதை விட காதியா நகரத்திற்கு தான் அவர்கள் புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதோடு மாத்திரமல்ல, குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குதே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது எது என்று கேட்டால், நீங்க பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய அந்த பைத்துல் அக்ஸா கிடையாது. எது? காதியான் நகரமே தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று குறிப்பிடுகிறார்கள். எது? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அவர் பிறந்த ஊரான காதியான் இருக்குதே, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்ற ஒரு செய்தியையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது போக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் குர்ஆன்ல 61வது அத்தியாயம் 5வது 6வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வான். ஓ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத்னு ஒரு வார்த்தை வரும் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு அஹ்மத் என்று வருமா? அந்த அஹ்மத் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், என்னைத்தான் குறிக்கிறது. மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லக்கூடிய என்னைத்தான் குறிக்கிறது என்று சொல்லி அதிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய கொள்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் வானல்களை உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அப்படி என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானுடைய கொள்கை என்னவென்று கேட்டால், ஈசா நபி மரணித்து விட்டார், யூதர்கள் அவர்களை கொன்று விட்டார்கள், கியாமத்தினாலின் அடையாளமாக ஈசா நபி வரமாட்டார், அல்லாஹ்வால் அனுப்பப்பட மாட்டார் அப்படின்ற கொள்கையும் அவருடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகௌலிஹிம் இன்னா கத்தன்னல் மஸீஹ ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரனாகிய ஈசாவை, அதாவது மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதனால் அவர்கள் சபிக்கப்பட்டனர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவரை கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? ஆனால் இதற்கு அப்படியே முரணாக அவர் கொல்லப்பட்டு விட்டார், இறுதி நாளின் அடையாளமாக அல்லாஹ் அவரை அனுப்ப மாட்டான், வரப்போவதில்லை என்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக காதியானுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு வழிகேடு என்பதை நாம உளப்பூர்வமாக கண்டிப்பாக இதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதை தெரிந்து கொள்ளாமல் அவர்களும் தொழுகிறார்களே, அவர்களும் நோன்பு வைக்கிறார்களே, அவர்களும் தொப்பி போட்டிருக்கிறார்களே, அவர்களும் ஜிப்பா அணிந்திருக்கிறார்களே, அவர்களும் தாடி வைத்திருக்கிறார்களே, அப்ப அவர்களும் முஸ்லிம்கள் தானே என்று நினைத்து அவருடைய வலையில் நாம் சிக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பறிபோய்விட்டது என்று அர்த்தம். இந்த கொள்கை உடையவனை யாராவது முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? இஸ்லாத்திற்கு முற்றிலும் புறம்பானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு குர்ஆன் அல்லாஹ் எந்த அளவுக்கு, அதாவது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரப்போவதில்லை என்பதை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலும் இதை குறித்து பேசுறாங்க. அப்படி இருந்தும் கூட நான் நபி என்று ஒருவன் வாதிடுகிறான் சொன்னால், அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் போகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? முஸ்லிமாக இருக்க முடியாது. அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள் தான் என்பது டிக்ளேர் பண்ண ஒண்ணு. இதை நான் சொல்லல, பிறகு யார் சொன்னாங்க என்பதை நான் சொல்கிறேன். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்களா? இந்த கேள்வி இருக்குது. ஏன் நபிமார்கள் வருவார்கள், நான் நபி என்று அவர் வாதிடுகிறார். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. குர்ஆனுடைய பல வசனங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உலக மக்கள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர். ஏன்? உலகம் அழியும் காலம் உள்ள வரைக்கும் அவர்கள் தான் இறை தூதர். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்களிலே சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராவேன். எல்லாருக்கும் அவர்தான் தூதர். யாராக இருந்தாலும் சரி, யகூதியாக இருந்தாலும் சரி, நஸ்ரானியாக இருந்தாலும் சரி, மஜூசியாக இருந்தாலும் சரி, இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தூதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதாவது யா அய்யுஹன் நாஸ், இப்படி அழைத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. ஜமீஆ என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் யார் நபி? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால தான் அல்லாஹ் அழைத்து சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் என்று அழையுங்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நிச்சயமாக நான் தான் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஏன்? குர்ஆனில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எப்படி சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக ரஹ்மத்தல் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவருக்கும். ஆலம் என்று சொன்னால் என்னது? உலகத்தார்கள் அனைவருக்கும் நாம் உம்மை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் சபா என்று சொல்லக்கூடிய 34வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, முஹம்மதே நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்கும் உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதையெல்லாம் எடுத்து நாம் அவங்கள்ட்ட பேசணும். உங்களிடத்தில் காதியானிகள் யாராவது உங்களை மூளைச்சலவை செய்வதற்கு வந்தால் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து போடணும். நபி என்று வாதிடுகிறாயே, அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்றானே, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நபியே உம்மை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே, அது ஒண்ணையா அல்லது அந்த நபியா அப்படி நம்ம கேட்கிறோமா இல்லையா? அதனாலதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றேன். அப்போ அல் குர்ஆன் 34வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் இதை பேசுகிறார். அதே போன்று பாருங்கள், 25வது அத்தியாயம் 1வது வசனம், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, உலகத்தார் யாவரையும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்தறிவிக்கும் இவ்வேதத்தை தன் அடியாரின் மீது இறக்கி வைத்த அந்த இறைவன் மிக்க பாக்கியமுடையவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகிலத்தார்கள் அனைவர்களுக்குமே சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு தூதர் யார்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்தான் இறுதி தூதர். அவருக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்றெல்லாம் திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கபலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எவருக்கும் வழங்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு முன்னர் எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, அந்த நபிமார்களுக்கெல்லாம் வழங்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன? நுசிரத்து பிர்ருஅபி மஸீரத்து ஷஹர். முதலாவது என்ன என்று கேட்டால், எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் 1 மாத கால பயண தொலைவிருந்தாலும் அவருடைய உள்ளங்களில் என்னை பற்றிய அச்சம் ஏற்படுவதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். முஹம்மது நபியுடைய பெயரை கேட்டால் ரோமர்களும் பாரசீகர்களும் அப்படியே அஞ்சு நடுங்கினான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய கட்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிருந்தா, என் பேரை கேட்டா 1 மாத கால தூரம் பயணம் சென்று இருப்பார்களே, அவர்கள் கூட என்ன செய்வாங்க, முஹம்மதா அப்படி என்று பயப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தா, எனக்கு உதவி செய்திருந்தான். இரண்டாவதாக சொன்னார்கள், வஜுஇலத்தில் அரது மஸ்ஜிதன் வ தஹூரன் ஃபஅய்யுமா ரஜுலி மின் உம்மத்தி அதரத்தஹு ஸலாத்து ஃபல்யுஸல்லி. பூமி முழுவதும், இந்த உம்மத்திற்கு தான் பூமி முழுவதும் சுத்தம், அதாவது தைவம் செய்வதற்கேற்றதாகவும் தொழுமிடமாகவும் எனக்குத்தான் ஆக்கப்பட்டுள்ளது. வேற எந்த நபிக்கு இல்ல. வேறு நபிமார்கள் வந்தார்களே, அவங்களுக்கெல்லாம் சுத்தம் செய்வதற்கு பூமி முழுவதையும் அல்லாஹ் என்ன செய்ய ஹலாலாக்கல. அதே போல என் சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருக்காவது அந்த தொழுகை நேரம் வந்து விட்டால், இதை நமக்கு சொல்றாங்க, தொழுகை எந்த நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த எச்சரிக்கையும் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என் சமுதாயத்தில் யாருக்காவது தொழுகை நேரம் வந்து விட்டால், அவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால், அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தயமம் செய்து கொள்ளட்டும். தயமம் செஞ்சு என்ன செஞ்சிடணும்? தொழுகை நிறைவேற்றணும். ஏன்? அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த பூமி முழுவதும் தொழுமிடமாகவும் தயமம் செய்யக்கூடிய இடமாகவும் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க. மூணாவது விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வ உஹில்லத் லி அல் மகானிமு வ லம் தஹில்ல லி அஹதின் கப்லி. போரில் கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்கள், கனிமத் என்று சொல்வார்கள். போரில் எதிரிகள் விட்டு செல்கிறார்களே, அதெல்லாம் கனிமத்து பொருட்கள். இந்த கனிமத் பொருட்கள் முந்தைய நபிமார்களுக்கு ஹலால் இல்ல, அவங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆனா எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் எனக்கு அனுமதித்திருக்கிறான், மற்ற தூதர்களுக்கெல்லாம் அனுமதிக்கல. அடுத்ததாக சொன்னார்கள், வ ஊதீது ஷஃபாஅத. வ ஊதீது ஷஃபாஅத. நாலாவது விஷயம், மறுமையில் என் சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் அளிச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய உம்மத் என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமான செய்தி. இந்த ஹதீஸ் போதுமான செய்தி. அல்லாஹ் எல்லா சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய நபிக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறப்பு? மறுமையில் நமக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் நம்முடைய தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐந்தாவதாக சொன்னார்கள், வகான நபியு. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதற்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இதற்காகத்தான். வகான நபியு யுபஅஸு இலா கௌமிஹி ஹாஸா. ஒவ்வொரு இறை தூதர்களும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர்களும், அதாவது அவர்கள் சமுதாயத்திற்கு மட்டும்தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு அவர்கள் தூதர்களா? இல்ல.
மூசாவா அந்த சமுதாயத்துக்கு, ஈசாவா அந்த சமுதாயத்துக்கு, ஹூதா அந்த சமுதாயத்துக்கு, இப்படியாக அந்தந்த சமுதாயத்திற்கு தான் அவர்கள் எல்லாம் தூதராக அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வபுஇஸ்து இலன்னாசி ஆம்மா, வபுஇஸ்து இலன்னாசி ஆம்மா, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நான் தூதராக வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நபின்னு சொல்றிய, நான் என்னைத்தானே அல்லாஹ் முழுமையாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நான் நபியாக வந்திருக்கின்ற பொழுது நீ எப்படி நபியாக? கேள்வி வருதா இல்லையா? நீ நபின்னு சொல்றியே, நீ எப்படி நபியாக? அதோடு மாத்திரமல்ல, இது ஒரு ஆதாரமாக நம்ம நினைச்சலாம், அவரிடத்தில் சொல்லலாம். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்னு சொல்லி பாருங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மத்தி யஹூதியன் வலா நஸ்ரானியன், இந்த சமுதாயத்தில் உள்ள யூதரோ கிறிஸ்தவரோ யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் என்னை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஹூதியாயிரி, நஸ்ரானியாயிரி, மஜூசியாயிரி, காஃபிராவா இருந்திருப்போ, ஆனா என்னை பற்றி இவர் முஹம்மத், இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று தெரிந்த பிறகு என்னை நீ ஏற்றுக்கொள்ளாமல், என்னை ஈமான் கொள்ளாமல், சும்ம யமூத்து வலம் யுமின் பில்லதி உர்சிலத் பிஹி, நான் கொண்டு வந்ததை நம்பிக்கை கொள்ளாமல், எனக்கு இறக்கி அருளப்பட்டதை நம்பிக்கை கொள்ளாமல் நீ மௌத்தா போயிட்டினா, இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவர் நரகவாசிகளில் ஒருவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹுக்கு அனுப்பப்பட்டதை தான் ஈமான் கொள்ளணும். ஆனா இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ன சொல்கிறான்னு சொன்னா, என்னுடைய போதனையை தான் ஏற்றுக்கொள்ளணும், நபி மொழியையோ குர்ஆனையோ நீங்கள் பேசினால் நீங்கள் முஸ்லிம் அல்ல என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை நாம் எப்படி முஸ்லிம் என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக அவர்கள் முஸ்லிம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இது முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில 240வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் புகாரில 335வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக பாருங்க, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர், அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நான் திரும்பி வருகின்ற வரை எனக்கு பிரதிநிதியாக நீங்க இருங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. தபூக் யுத்தத்தின் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, நான் ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு திரும்பி வருகின்ற வரை எனக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்? பிரதிநிதியாக இந்த யுத்தத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் துஹல்லிஃபுனி ஃபின் நிசாஇ வஸ்ஸிபியான், குழந்தைகளையும் பெண்களையும் கவனித்துக் கொள்வதற்காகவா என்னை விட்டு செல்கிறீர்கள்? நான் இந்த குழந்தை பிள்ளை, இந்த பெண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் நான் பார்க்கணுமா? அதுக்காக என்னை பிரதிநிதியாக வச்சுட்டு போறீங்களான்னு கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, அம்மா தர்வா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா. இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, மூசாவிடம் ஹாரூனுக்கு இருந்த அந்தஸ்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா? இது சாதாரணமா நினைக்கிறீங்களா? நான் உங்களை எந்த அர்த்தம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் பக்கபலமா இருந்தாரு, அந்த மாதிரி நீங்கள் இருப்பதை எனக்கு விரும்பவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நினைச்சு வச்சுட்டு போறேன், நீங்க என்ன இப்படி கேட்கறீங்களா அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, எப்படி ஹாரூன மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி பக்கபலமாக இருந்தாலோ அது போல உங்களை நான் விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கைர அன்னஹு லா நபிய்ய பாதி, அதனால ஏன்னா ஹாரூனும் நபி மூசாவும் நபி, அதனால நீங்க நபி நினைச்சிட கூடாது என்பதற்காக, இருந்தாலும் அன்னஹு லா நபிய்ய பாதி, எனக்கு பின்னால் நபி என்பது கிடையாது, நபி எல்லாம் நினைச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்றாங்க ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இது முஸ்லிம்ல 4777வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதே போல பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, முடிச்சிடுறேன், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் பயங்கர ஸ்பீட்ல போகுது. அதுதான்
அடுத்ததாக பாருங்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானத்து பனி இஸ்ராயீலே தசூசுஹுல் அம்பியா. பனி இஸ்ராயல்களை நிர்வகிப்பாளர்களாக அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். பனி இஸ்ரவேலர்களை நிர்வகிப்பதற்கு பல இறை தூதர்களை அல்லாஹ் செஞ்சான், அனுப்பினான். குல்லமா ஹலக்க நபியும் ஹல்ஃபஹு நபியும். இறை தூதர் ஒருவர் இறக்கும் பொழுதெல்லாம் மற்றொரு இறை தூதர் அவருக்கு பதிலாக வருவார். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, தனக்கு பின்னால் நபி இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் பல கட்டங்களிலும் சொல்லிக்கொண்டே வராங்க. பல கட்டங்களிலும் இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டே வராங்க. அதையும் சொன்னாங்க, எனக்கு பின்னால் நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்களும் வருவார்கள் சொன்னாங்க. அதையும் எச்சரிக்கை செஞ்சாங்க. இங்க சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சான். நபிமார்கள் வருவாங்க. ஒரு நபி இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் உடனே இன்னொரு நபி வருவார். இப்படியாக அவருக்கு பதிலாக இன்னொரு நபி வந்து கொண்டே இருப்பார். ஆனால் வைன்னஹு லா நபிய்ய பாதி, இங்கே அதே வார்த்தை. எப்படி இருந்தாலும் எனக்கு பின் எந்த இறை தூதரும் வரப்போவது இல்லை. வஸயகூனு குலஃபாஉ ஃபயக்ஸுருன். ஆனா என்ன நடக்கும்? கலீஃபாக்கள் வருவாங்க. நபிமார்கள் யாரும் வர மாட்டாங்க. எனக்கு பின்னால யார் வருவா? கலீஃபாக்கள் வருவார்களே தவிர நபிமார்கள் வருவார்களா? இல்ல, கலீஃபாக்கள் அதிகமாக வருவார்கள். அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போக இன்னொரு செய்தியை மிக முக்கியமாக, இந்த ஹதீஸ் புகாரில 3455வது ஹதீஸ். இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லி ஹம்ஸத்து அஸ்மாஇன், லி ஹம்ஸத்து அஸ்மா, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு 5 பெயர் இருக்குதா? அவங்க சொல்றாங்க, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. என்னென்ன பெயரு? அன முஹம்மதுன் வ அன அஹ்மது, அன முஹம்மதுன் வ அன அஹ்மத், நான் தான் முஹம்மத், நான் தான் அஹ்மத் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் ஆச்சா? முஹம்மது ஒரு பேரு, அஹ்மது ஒரு பேரு. மூன்றாவதாக சொன்னாங்க வ அனல் மாஹி. ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு பேர் என்னங்க? மாஹி. மாஹி என்று சொன்னால் அழிப்பவர். மாஹி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அழிப்பவர். முஹம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். அஹ்மது என்று சொன்னால் இறைவனை அதிகமாக புகழ்பவர். மாஹி என்று சொன்னால் அழிப்பவர். அழிப்பவர் என்ன அர்த்தம்? அழிப்பவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லதி யும்ஹா பில் குஃப்ர், என் மூலமாக அல்லாஹ் இறை மறுப்பை அழிக்கின்றான், குஃப்ரை அழிக்கின்றான். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்னங்க? அல் மாஹி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பேர் என்ன சொன்னாங்க? வ அனல் ஹாஷிர், நான் தான் ஹாஷிர். ஹாஷிர் என்று சொன்னால் ஒன்று திரட்டுபவர் என்று பொருள். ஹாஷிர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று திரட்டுபவர். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா அகிபி, மக்கள் என் பாதங்களுக்கு கீழ், அதாவது என் தலைமையின் கீழ் ஒன்று திரட்டப்படுவார்கள் மறுமையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையின் கீழ மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்று திரட்டப்படுவார்கள். அதனால வானல் ஹாஷிரு, நான் ஒன்று திரட்டுபவன் அப்படின்ற அந்த பெயரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இறுதியாக சொன்னாங்க வானல் ஆகிப், வானல் ஆகிப் வல் ஆகிபு அல்லதி லைஸ பஅதஹு நபிய்யுன். ஆகிப் என்பதற்கு என்ன விளக்கம்? ஆகிப் என்று சொன்னாலே சஹாபாக்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், ஆகிப் என்று சொன்னால் இறுதியானவர், இறுதியானவர், அதற்கு பிறகு நபி வர போறதா இல்ல அப்படின்ற செய்தியே வல் ஆகிபுல் லதி லைஸ பஅதஹு நபிய்யுன், எனக்கு பிறகு வேறு எந்த இறை தூதரும் இல்லை அப்படின்ற அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல ஆதாரங்கள் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். இன்னும் பல செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக இந்த காதியானிகளுடைய விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த காதியானியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் முஸ்லிம்களாக இவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள், காஃபிர்கள் என்கின்ற ஃபத்வா இருக்கு. 1974 மக்கால மிகப்பெரிய
ஒரு எல்லா அமைப்புகளும், பல்வேறு அமைப்புகள், அந்த அமைப்புகளின் தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்று ஒரு மிகப்பெரிய அகில உலக அளவில் முஸ்லிம்களுடைய ஒரு மாநாடு நடக்குது. அதுல இந்த காதியானுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது இந்த காதியானுடைய கொள்கை இருக்கிறது, அது குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் அந்த மக்கள் எல்லாம், அந்த உலமாக்கள் எல்லாம் ஆய்வு செய்து பிறகு சொன்னார்கள், காதியானிகள், இந்த அகமதியாக்கள் நிச்சயமாக இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் காபிர்கள், முஸ்லிம்கள் அவர்களோடு அவர்களுடைய அந்த தீய கொள்கையை எதிர்க்க வேண்டும். அதையும் சொல்றாங்க, பதிவு செய்யறாங்க. முஸ்லிம்கள் அவருடைய கொள்கையை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது, அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு எந்த உதவி ஒத்தாசையும் செய்யக்கூடாது, எந்த உதவி ஒத்தாசையும் செய்யக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, காதியானிகள், ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சிலர்கள் காதியானிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய மனைவி குடும்பத்தார்கள் இருந்து சில காதியானிகள் இருக்கிறார்கள். இன்னும் சில நண்பர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஏன்னா அது சாதாரணமாக கடந்து போயிருக்கிறார்கள். ஆனா என்ன ஃபத்வா இருக்கு தெரியுமா? அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு மையவாடியில் இடம் கொடுக்க கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் காதியானிக்கு கபிரிஸ்தான இடம் இல்லை, கொடுக்க கூடாது என்கின்ற ஃபத்வா இருக்குது. அவர்களுக்கு எந்த உதவி ஒத்தாசை செய்யக்கூடாது. உண்மையிலே இவர்கள் யூதர்களுடைய கைக்கூலிகள். இங்கிலாந்திலும் பிரிட்டனிலும் இவர்களுக்கு என்று தனி மரியாதை மதிப்பு, பெரும் பெரும் போஸ்டுகள் எல்லாம் யார் இருப்பாங்க அப்படி சொன்னா இந்த காதியானிகள் தான் இருப்பாங்க. ஏன்? இஸ்லாத்தை அழிக்கிறோம். யூதர்களுடைய சித்தாந்தம் என்ன? யூதர்களுடைய நோக்கமே என்ன? இஸ்லாத்தை அழிக்கிறோம், முஸ்லிம்களை அழிக்கிறோம். அதுக்கு விலை போனவர்கள் தான் இந்த காதியானிகள். அதனாலே முஸ்லிம்களாகி நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய கொள்கை என்னன்னு பார்க்கணும், அவன் எந்த கொள்கையில் படிக்கிறான்னு பார்க்கணும். அவன் கூட நம்ம நட்பு வைப்பதை கூட நீ எந்த கொள்கையில் அவன் படிக்கிறான், எப்படி இருக்கிற, ஏன்னா அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் சொன்னால், அதாவது வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதை போல அவங்களுடைய அந்த கொள்கையெல்லாம் நம்ம இடத்துல கொண்டு வருவாங்க. அவ்வளவு அழகாக பேசுவார்கள். படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராவது பாமரர்கள் கிடைத்து விட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் தம்முடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல அழகா சொல்லிக் கொள்வார். உடனே நம்மாலும் உடனே எல்லாம் குர்ஆனை படிச்ச மாதிரி, எல்லா ஹதீஸ்களையும் படிச்ச மாதிரி, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், திரும்ப வரமாட்டார்கள், அந்த கொள்கை அப்படியே வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அதனால இது விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காதியானிகளை பற்றி இன்னும் நிறைய படிங்க இன்ஷா அல்லாஹ், அல்லது நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம நிச்சயம் பார்க்கலாம். எனவே காதியானிகளில் இருந்து நம்முடைய சமூகம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா அங்காங்கே இருக்கிறார்கள், நம்மை போன்றுதான் இருப்பார்கள், நம்ம கிட்ட நல்லா பழகுவார்கள். கடைசியில் அவருடைய கொள்கை என்ன என்று பார்க்கின்ற பொழுதுதான் ஆஹா அப்படின்ற அளவுக்கு ஆகிவிடும். அதனால நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இது போன்ற அவைகளில், இது போன்ற கல்வி அமர்வுகளில் கலந்து அந்த சித்தாந்தத்தை, அந்த கொள்கையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والحمد لله رب العالمين.